सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। मौन व्याख्या प्रकटित पर ब्रह्म तत्वं युवानं वरिष्ठान्ते वसशिखनैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलित चिन्मुद्रमानन्दमूर्तिं पात्मारामं उदितवदनं दक्षिणामूर्तिमीढे चित्रं बडतरोर्मूले वृद्धा शिष्या गुरुर्युवाः गुरोस्तु मौनं व्याख्यानं शिष्यास्तु चिन्न संशयाः मंगलम दिशतु मे विनायकः मंगलम दिशतु मे सरस्वती मंगलम दिशतु मे महेश्वरी मंगलम दिशतु मे सदा शिवः। आचार्य पादैः कृत दक्षिणामूर्ति अष्टकम्। भूरंबांश्यनल नीलोंबरमहर्नाथो हिमांशुः पुमान् इत्याभाति चराचरात्मकमिदम् यस्यैव मूर्त्यष्टकम् नान्यत् किंचन विद्यते विमृशताम् यस्मात् परस्मात् विभोः तस्मै श्री गुरुमूर्तये नमः। इदं श्री दक्षिणामूर्तये। दक्षिणामूर्ति अष्टकத்தினுடைய 9வது ஸ்லோகம். அதற்கு வியாக்கியானம் பண்ணதான மானசோல்லாசம் சுரேஸ்வராச்சாரியாரால வியாக்கியானம் செய்யப்பட்ட மானசோல்லாசனுடைய 9வது உல்லாசம் இது. இன்னைக்கு பார்க்க வேண்டியது 8 வரைக்கும் பார்த்து முடிச்சாச்சு. இன்னைக்கு 9வது. 1லிருந்து 8 வரைக்கும் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பத்தி அழகாக எடுத்துரைச்சாச்சு இல்லையா? சொல்லி இந்த ஆத்மாதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி இதை அறிவதுதான் மோட்ச நிலை, ஆத்ம சாட்சா்காரம் தான் மோட்சத்துக்கான வழி அப்படின்னு சொல்லி இதை அறிவதற்காக உண்டான சாதனம் தான் ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்லி சாதனம் அப்படின்னு 8 ஸ்லோகங்கள்ல எல்லாம் சொல்லியாச்சு. இதெல்லாம் உத்தம அதிகாரிகளுக்கு சொல்லியாச்சு. ரைட். இதற்கப்புறம் எல்லாம் பெரிய பெரிய தத்துவமாக இருக்கு சார். ஞானத்திற்கு சாதனம்தான்ன்றது தெரியறது, ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுன்றதும் தெரியறது. ஆனா பிராக்டிக்கலா இதை எப்படி நான் அதை உணர்வது எனக்குள்ள அப்படின்னு சந்தேகம் நிறைய பேருக்குல்ல. இப்படிப்பட்ட அதிகாரிகள் இருக்காரு. அவர்களுக்கு அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் இல்லை, காம்ப்ளெக்ஸ் இருக்கு. நமக்கெல்லாம் தெரியுமா, தெரிய முடியுமா, தெரிஞ்சேன்னா என்ன பண்றது அப்படின்னு. அப்போ ஆச்சாரியார் சொல்ற, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு உபாயம் சொல்றேன். ஈஸ்வர உபாசனம் அப்படின்னு ஒரு உபாயம் இருக்கு. இந்த ஈஸ்வர உபாசனத்தை பண்ணிக்கொண்டே வந்தா உங்களை அறியாமலேயே உங்களுடைய சித்த சுத்தி ஆனது உங்களுக்கு ஏற்படுகிறது. அதன் மூலம் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வேதாந்தமானது தானே வேலை செய்து தத்துவமசியாதி வாக்கியம் உங்களுக்கு புரியும்படி ஆகும். அதுக்கு ஒரு உபாயம் இந்த உபாசனம் தான் அப்படின்னு சொல்லணும். இந்த உலகத்தை பிரம்மமா பார்க்கணும், உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பிரம்மன் தான் அப்படின்றத அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறது தான் ஈஸ்வர உபாசனை. எல்லாம் பிரம்மா, எல்லாம் பகவத் சங்கல்பம் தான், எல்லாம் பகவானுடைய சொரூபம் தான் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறதுன்றதுதான் அதுக்கு உண்டான வழி, உபாயம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க போறார். 9வது உல்லாசம். கதம் ஏவம் விதா மாயா நிவர்த்தேத இதி ப்ருச்சதஹ ஈஸ்வரோபாசனா ரூபஹ ததுபாயः பிரகீர்த்தியதே. கதம் ஏவம் விதா மாயா நிவர்த்தேத இதி ப்ருச்சதஹ. இப்படியாக இருக்கு. இந்த ஞானத்தை அடைவதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? இந்த மாயை எப்படி நிவர்த்தப்படுறது
மாயையில மாட்டின்னு முழிச்சுட்டு இருக்கோம். அந்த மாயையிலிருந்து விடுபண்டுமே, எப்படி இந்த மாயையானது என்னிடம் இருந்து பிரியும் இல்லையா? ஹவு டு டிஸ்பெல் மாயா, அது தெரியலையா இல்லையா? அது தெரிஞ்சா நீங்க சொல்ற நீங்க ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் வந்துரும்னு. மாயை போகணும். இப்படி இந்த மாயையோ இப்படி இருக்கு. ஏவம்பிதா மாயா கதம் நிவர்த்தேத, இதை எப்படி அதை போக்கடிக்கிறது அப்படின்னு பிரிச்சதா. இப்படி நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டீர்களே, ஆனால் இப்படி கேட்கிறவருக்கு இல்லையா பதில் சொல்லணுமே, அதுக்காக தான் ஆரம்பிக்கிறாருங்க. ஆன்சர் என்ன அதுக்கு? ஈஸ்வரோ உபாசனா ரூபஹா ததுபாயஹ பிரகீர்த்தியதே. ஈஸ்வர உபாசனம், அந்த ஈஸ்வரனை சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டே இருக்கணும். உங்களுடைய எண்ணமானது தாரையாக எப்பொழுதும் அந்த ஈஸ்வரனையே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். அதற்கு பேர் தான் உபாசனைன்னு பேரு. அப்படி தைல தாரம் மாதிரி அந்த ஒரு சிந்தனையிலேயே சஜாத்திய இருக்கக்கூடிய அந்த சிந்தனை, ஈஸ்வரனை நான் அறிய வேண்டும், ஈஸ்வரனை உபாசனம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டே வந்தீங்கன்னா அந்த உபாயம் ஒண்ணு இருக்க, அதுவே உங்களுக்கு பிரம்ம ஞானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் அதுக்கு இருக்கு, அந்த உபாசனைக்கு இருக்கு அப்படின்னு பிரகீர்த்தியதே இப்படி விசேஷமாக எடுத்துரைக்கிறது இல்லையா? இப்படியாக டிஸ்கிரைப் பண்றது. ஈஸ்வர உபாசனம் பிரம்ம ஞானத்துக்கு உபாயம் அப்படின்னு சொல்றாங்க. தட்சிணாமூர்த்தியினுடைய அனுகிரகத்தினால சிவானுகிரகம் ஏற்பட்டதே, ஆனால் எதுதான் நடக்காது. ஆகையினால நீங்க சின்சியரா மாயை போகணும்னு நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்க. எப்ப நீங்க மாயை என்னை விட்டு போகணும்னு நினைக்கலோ, இப்ப என்ன உங்களுடைய கேள்வி, எப்படி இந்த மாயை என்னை விட்டு போகும்ன்றது தானே. கவலைப்படாதீங்க, ஈஸ்வர உபாசனை பண்ணா மாயை உங்களை விட்டு போகிவிடும் அப்படின்னு இப்படி கேள்வி கேட்கிறவங்களுக்கு பதில சொன்னாங்க. என்ன சரி, எப்படி ஈஸ்வர உபாசனம் பண்றது அப்படின்னா, இந்த உலகம் முழுக்க பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் தான். அவர் என்ன பண்ணார்? தத் சிருஷ்ட்வா ததேவானுப்ராவிஷத் ததனுப்ரவிஷ்ய சத்யத்யச்சா பவத். எல்லாமுமாக பரபிரம்மமானது ஆயிடுது இல்லையா? இந்த விஸ்வம் முழுக்க சர்வம் யதயம் ஆத்மா, எல்லாம் சதேவ சௌமியா இதமக்ர ஆசீத் ஏகமேவா அத்விதீயம் பிரம்மா. இந்த பிரம்மன் தான் இப்பொழுது இல்லையா இந்த உலகமாக மாறிவிட்டது. ஜென்மாத்யஸ்ய யதஹா, அந்த ஜென்மா ஸ்திதி லயம் இதுக்கு காரணமாக இந்த உலகத்துல இருக்கக்கூடியது அந்த பிரம்மன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி, இந்த உலகம் என்பது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஷத்ரிகும் ஷத்தத்வ ரூபாசு பரமேஸ்வர மூர்த்திஷு பிரத்யக்ஷேன உபலப்யந்தே சர்வைரபி அஷ்டமூர்த்தயः. ஷத்ரிகும் ஷத் தத்துவ ரூபாசு பரமேஸ்வர மூர்த்திஷு. அப்ப இந்த பகவானுடைய ஃபார்ம் இருக்க, பகவானுடைய பரமேஸ்வரனுடைய மூர்த்தி இருக்க, இது எதுடன் 36 தத்துவங்களுடன் கூடினதாக இருக்கிறது. இது ஏற்கனவே நாம பார்த்தோம். எங்க பார்த்தோம்னாக்க 2வது உல்லாசத்துல நம்ம 42வது ஸ்லோகத்துல இந்த விஷயத்தை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதை இப்ப ஞாபகப்படுத்தாரு. சுதிஷ்ட இல்லையா 42வது ஸ்லோகம், இதி பௌராணிகः பிராகுः திரிகும் ஷத்தத்வானி தைசஹ பிந்துநாதௌ சக்தி சிவௌ சாந்தாதீதௌ ததः பரம் சத்ரிகும் ஷத்தத்வம் இத்யுக்தம் சைவாகம விசாரதைஹி அப்படின்னு சைவாகமத்துல இந்த 36 தத்துவங்கள் தான் சொல்லியிருக்கு. இந்த உலகமானது இஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் 36 தத்துவங்கள் அப்படின்னு சொல்லுது. என்ன அந்த 36 தத்துவங்கள் அப்படின்னாக்க, இந்த உலகத்துல காணப்படக்கூடிய விஷயங்கள் என்ன பாருங்க. பூத பஞ்சகம் இல்லையா? இந்த உலகமானது என்ன? எல்லாம் ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி, இதுதான் சார். இந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை தானே
இந்த உலகம் முழுக்க பஞ்சபூதங்களுடைய பஞ்சீகரணத்துல வந்தது தானே இந்த உலகமானது. அதே மாதிரி ஆத்தியாத்மிகமாக பார்த்தாலும் பஞ்சபூதாத்மகமாகத்தான் இந்த சரீரமும் இருக்கிறது. அதனால இதுக்கு மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது பஞ்சபூதாத்மகமாக இருக்கக்கூடியதுதான் இந்த உலகம். இது ஒரு 5 தத்துவம். இதற்கு பிறகு இல்லையா நம்மளுடைய உடம்புல எப்படி எது இயக்கம் எந்த இயக்கம் ரொம்ப விசேஷமா இருக்கு? பிராணம் ரொம்ப விசேஷமா இருக்கு. பிராணம் போச்சுன்னா செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றான் இல்லையா. வாயு சரீராவத்தை சஞ்சாரியா இருக்கக்கூடிய இந்த வாயு இது எப்படி இருக்கு? பிராணனாக இருந்து கொண்டு பிராண அபான வியான உதான சமானன் அப்படின்னு 5 காரியங்களை பண்ணிட்டு இருக்கு. இழுக்கிறது, வெளியில விடுறது, உடம்பு முழுக்க பரவ வைக்கிறது, அந்தந்த இடத்துக்கு எடுத்துன்னு போறது, இல்ல எனர்ஜிய நான் எழுந்துக்கணும்னா எழுந்துக்க பண்றது, கீழே போடணும்னா கீழே போடுறதுக்கான சக்தி, இப்படி எல்லாம் பஞ்ச பிராணங்களை வைத்து கொண்டு இதெல்லாம் நடக்குது. இப்படி பிராண பஞ்சகம் இது ரொம்ப இம்பார்ட்டன்டா உலகத்துல காணப்படுகிறது இல்லையா. பிராண பஞ்சகம். சரி, அதுக்கப்புறம் மனுஷனுக்கு தேவையானது என்ன? கர்மேந்திரிய பஞ்சகம். வாக் பாணி பாத பாயு உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லையா. வாக்கு ரொம்ப முக்கியம் பேசணும்னா. பாணி கை இல்லாமல் எந்த காரியமும் செய்ய முடியாது. ஏதாவது ஒரு தானம் பண்ணணும், ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னா கை வேணும். இங்கிருந்து அங்க போகணும், அங்கிருந்து இங்க வரணும் அப்படின்னா பாதம் ரொம்ப அவசியம். வாக் பாணி பாத பாயு உபஸ்தம். அப்புறம் எக்ஸ்கிரீஷனுக்கு ஒண்ணு வேணும், ப்ரொடக்ஷனுக்கு ஒண்ணு வேணும். இப்படியாக வாக் பாணி பாத பாயு உபஸ்தம் அப்படின்னு கர்மேந்திரிய பஞ்சகங்கள் இல்லையா. இப்ப என்னாச்சு? 5 பஞ்சபூதங்கள் மெயின், பஞ்ச பிராணங்கள் 2வது 10, கர்மேந்திரிய பஞ்சகம் 15. அது மாத்திரம் போதுமா? ஞானேந்திரியம் அவசியம். கண்ணு காது மூக்கு நாக்கு செவி இல்லையா. சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் இல்லாம எந்த காரியம் நடக்கும்? இதெல்லாம் செய்யறதுக்காக நமக்கு இந்திரியங்கள் புலன்களை கொடுத்திருக்காரு பகவான் இல்லையா. இறைவன் தான் இந்த புலன்களை கொடுத்திருக்காரு. பஞ்சபூதத்தையும் கொடுத்து பஞ்ச பிராணனையும் கொடுத்து கர்மேந்திரியங்களையும் கொடுத்து அந்த பகவானே நமக்கு ஞானேந்திரிய பஞ்சகம் அப்படின்னு 5 கொடுத்தாரு. வாக் பாணி பாதம் பாயு உபஸ்தம்னு கர்மேந்திரியம் கொடுத்தா மாதிரி ஞானத்துக்கு கண்ணு காது மூக்கு நாக்கு செவி அப்படின்னு 5 இந்திரியங்களை கொடுத்தார். இது மாத்திரம் கொடுத்தா வேலை செய்யுமா? கண்ணு மனசு இருந்தாதானே கண்ணு பார்க்கும். மனசு எங்கேயோ இருந்ததுன்னா கண்ணு பார்க்க, அவுட் ஆஃப் மைண்டா இருந்தா அவுட் ஆஃப் சைட் ஆயிருது. கண்ணு தெரியறது, கண்ணு பார்க்கறது. ஆனா என்ன பிரயோஜனம்? அதனால மனசு ரொம்ப முக்கியமா இருக்கு. இது 6வதா ஒரு பெரிய பொருள் இருக்கு அங்க. அது என்ன? அந்தக்கரணம் அப்படின்னு சொல்றோம். அந்த அந்தக்கரணம் எப்படி இருக்கு அப்படின்னா எண்ண ரூபமாக இருக்கக்கூடியது மனசானது. அது எப்படி எல்லாம் எண்ணமா இருக்கு? சம்சயாத்மிகா அப்படின்னு இதுவா அதுவா டவுட்டிங்கான நேச்சரை உடையதாக மனசு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது டக்குன்னு ஒரு டிசிஷனை எடுக்கக்கூடியதான ஒரு கெப்பாசிட்டி அதுக்குள்ளேயே ஒரு தாட் வருது. அது நிச்சயாத்மிகா புத்தி. அதுக்கு புத்தின்னு பேரு. அதற்கு பிறகு எந்த காரியம் செய்தாலும் நான் செய்கிறேன்ற எண்ணம் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களிலையும் தொக்கி நிக்கிறது இல்லையா. அகங்கர்த்தா அப்படின்னு அகங்காரம். அதுக்கப்புறம் சித்தம் எல்லாம் போய் இம்பாக்ட் எல்லாம் போய் ஸ்டோர் ஆகுது. கரெக்டா ஒருத்தரை பார்க்கும் பொழுது அந்த ஃபைல் கரெக்டா ரெட்ரீவ் பண்ணி நமக்கு கொடுத்துடுறது சித்தத்தினுடைய வேலை இல்லையா. அவரை பார்த்தோன்னா போன வாரம் பார்த்தேனே அப்படின்னு அது போய் டக்குனு வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம். எப்படி அந்த ஃபைல் உடனே அந்த எப்படி சர்வர்ல இருந்து அந்த ஃபைலை எடுக்கிறதோ அப்படி என்னுடைய மைண்ட்ல இருந்து அந்த இம்பாக்ட் எல்லாம் பத்திரமா ஸ்டோர் ஹவுஸ்ல இருந்து வெளியில எடுக்கிறது இல்லையா. இந்த காரியங்களையும் பண்ணக்கூடியது இருக்க. இது எல்லாம் ஒரே விஷயம்தான். ஆனா அதை நம்ம புரிந்து கொள்வதற்காக 4ஆ பிரிச்சு அந்தக்கரண சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் இல்லையா. இந்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்லாம் வெளியில இருக்கக்கூடிய விவகாரங்களுக்கு யூஸ் ஆகுது. அதெல்லாம் பகிஷ்கரணமாக இருக்கு. இது அந்தக்கரணமாக இருக்கு இந்த 4. இப்போ பூத பஞ்சகம், பிராண பஞ்சகம், கர்மேந்திரிய பஞ்சகம், ஞான பஞ்சகம் இல்லையா. இப்போ 5 4 20, அந்தக்கரண சதுஷ்டயம் 24. இப்படி 24 விஷயங்களை பகவான் கொடுத்தார். அதற்கப்புறம் மகத்து எல்லா மைண்டும் ஒன்னா சேர்ந்து அது ஹிரண்ய கர்ப்ப ரூபமாக மகத் தத்துவம்னு சாங்கியம் சொல்லக்கூடிய தத்துவமாக அது இருக்கு.
அதுல மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துல இன்னொரு ஒரு விஷயம் எல்லாத்தோடய சம்பந்தப்பட்டிருக்கு. அது என்ன? கால தத்துவம். எப்போ எது நடந்தாலும் எப்போ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் நம்ம. பிறந்தார் அப்படின்னாக்க எப்போ பிறந்தார், அவர் இப்ப இல்லைன்னா எப்ப இறந்தார். சோ எல்லாத்துக்கும் ஒரு கால சம்பந்தம் இருக்கு. எந்த பொருள் வாங்கினாலும் அது இவ்வளவு நாள் தான் இருக்கும். ஒரு யானை இருந்ததுன்னா அது இவ்வளவு நாள் தான் இருக்கும். சோ பூனை இருந்தா இவ்வளவு நாள் தான் இருக்கும். மனுஷனா இருந்தா இவ்வளவு வருஷம் தான் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கு உலகத்துல, இல்லையா? ஒரு ஊரே அழியறதுக்கான சான்ஸ் இருக்கு. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த கிராமம் அழிகிறது. எல்லாம் புதுசு புதுசா வருகிறது, அழிகிறது, புதுசு புதுசா வருகிறது. எல்லாம் கால சம்பந்தத்தோட இருக்கு. காலம்னு ஒரு தத்து. இதுக்கெல்லாம் காரணமாக நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதானம்னு ஒரு தத்துவம். அதுதான் எல்லா காரியத்தையும் பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த கர்மாக்கள், தீரிகள், இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு அந்தந்த காரியத்தை கொடுத்து கொண்டு இப்படி ஒரு செய்கை பிரதானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் மாயா எல்லாவற்றையும் மறைக்கக்கூடிய சௌபா. சிருஷ்டிகர்த்திரி பிரம்மரூபா, கோப்திரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ருத்ரூபா, திரோதானகரீஸ்வரி. இந்த ஈஸ்வர மாயை அப்படின்னு ஒண்ணு எல்லாரையும் மறைக்கிறது. நான் தான் பிரம்மம் என்பதை அறிய விடாம எங்கிட்டயே போய் இருந்து என்னுடைய பிரம்மத்தை மறைச்சேன் நான் இன்னாருன்னு என்ன பேச வைக்கிறது. பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோடயே நான் சம்பந்தப்படுத்தி இருக்கிறே தவிர எனக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆத்மான தெரிஞ்சாலும் என்னை அதுகிட்ட அண்ட விடாம கிளைம் பண்ண விடாம பண்ணி கொண்டு இருக்கக்கூடியது இந்த மாயை, இல்லையா? அஜ்ஞானம், மாயை. அதற்கு பிறகு அதுல இருந்து போக்கணும்னா உலகத்துல நிறைய எஃபர்ட் எல்லாம் போடுது. அதெல்லாம் எங்க இருக்கு? இந்த உலகத்துலதான் இருக்கு. அது எந்த தத்துவமாக இருக்கு இந்த உலகத்துல? மாயா தத்துவம் எப்படி பிரபலமா இருக்கோ அதை போக்கடிக்கிறதுக்காக பகவானே கொடுக்கக்கூடிய தத்துவம் வித்யா தத்துவம், இல்லையா? அதற்கு பிறகு, இல்லையா, புருஷன் சைத்தன்யம் ஒண்ணு இருக்கு. இது எதுலயும் சம்பந்தப்படாம ஒரு புருஷன் கூடவே எல்லா காரியத்திலையும் பண்ணி கொண்டிருக்காங்க. இப்படி ஒரு சட்டிலான தத்துவமாக சொல்லுது. மகத்து, காலம், பிரதானம், மாயா, வித்யா, புருஷன் அப்படின்னு இந்த ஷட்கம் இருக்க, இந்த 6 அதுதான் மெயின் ரோல் பிளே பண்றது. இப்படி பூத பஞ்சகம் 5, பிராண பஞ்சகம் 5, கர்மேந்திரிய பஞ்சகம் 5, ஞானேந்திரிய பஞ்சகம் 5, 20, அந்த கர்ண சதுஷ்டயம், இல்லையா, 24. அதுக்கப்புறம் இந்த மகத்து, காலம், பிரதானம், மாயா, கலா இப்படின்னு ஒரு தத்துவம், இல்லையா? இப்படியாக 24, 6, 30 இதற்கு மேல, இல்லையா, தத்துவங்கள் இருக்கு. அது என்ன தத்துவங்கள் அப்படின்னு இதெல்லாம் சைவாகமத்துல சொல்லக்கூடிய தத்துவங்கள். நான் பேசிட்டு இருக்கிறதுலாம் பிந்து, இல்லையா, நாதம், சக்தி, இல்லையா, வாக்குக்கு உண்டான விஷயங்கள்லாம் இருக்கு இதுல. அதுலதான் இந்த பிரபஞ்சத்துல பாதி விஷயங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த வாய்ஸ்லயும் அந்த சப்தத்துலதான் இயங்குது. வேத சப்தத்தின் மூலமாகத்தான் உலகமே உண்டாகிறது. எல்லாம் நம்ம பேசுறதெல்லாம் அந்த சக்தியானது உங்க காதுல விழணும்னா அந்த ஆகாசத்துல போனா அதுக்கு ஒரு சக்தி வேணும். அதை தவிர ஈஸ்வரன், சிவன் ஒருத்தர் இருக்கார், இல்லையா, அவர் ஒரு சக்தி. அதுக்கு மேல சாந்தா சக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இல்லையா? இந்த ஞான சக்தி, கிரியா சக்தி, இச்சா சக்திக்கு மேலாக சாந்தா சக்தி அப்படின்னு இருக்கு. அதையும் தாண்டினதான ஒரு நிலையும் ஞானிகள் அனுபவிக்கக்கூடிய, அதீதம் என்று சொல்லக்கூடிய சிவயோகிகளால அனுபவிக்கக்கூடியதான அந்த நிலையும் இங்கேதான் இருக்கு. அப்படி பிந்து, நாத, சக்தி, சிவ, சாந்தா, அதீதா அப்படின்னு ஒரு 6. இப்ப என்னாச்சு? மொத்தமா பார்த்தா 36 தத்துவங்கள் அப்படின்னு சிவாகமங்கள்ல கூப்பிடுறது, இல்லையா? இதெல்லாம் கிட்டத்தட்ட இதே கொஞ்சம் மாறுதலோட ஸ்ரீவித்யிலையும் இந்த தத்துவங்களை எல்லாம் நமக்கு காண்பிக்கிறது. அங்க ஸ்ரீவித்யில் நம்ம பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, பிரகிருதி, அகங்காரம் அப்படின்னு அவளும் இததான் பிரிச்சிருக்கார்கள். அவர்கள் எப்படி பிரிச்சிருக்கார்கள்ன்றத பார்க்கணும்னாக்க, பிரகிருதி, அகங்காரம், புத்தி, மனஹா, தொக்கு, சக்ஷுஹு, ஸ்ரோத்ரம், ஜிஹ்வா, கிராணம், வாக், பாணி, பாத, பாயு, உபஸ்த, சப்த, ஸ்பரிஷ, ரூப, ரச, கந்த அப்படின்னு அவர்கள் இதை பிரித்தார்கள். இது எல்லாத்தையும் அவர்கள் ஆணவ மலமாகவும் ஸ்தூல தேகமாகவும் பிரித்தார்கள். அதுக்கப்புறம் மாயா, கலா, அவித்யா, ராகம், கால, நியதி, புருஷன்
அப்படின்னு அந்தராத்மாவாக பிரிச்சார்கள் சூக்ஷ்ம தேகமாக. அதற்கு அப்புறம் காரணமாக சிவன், சக்தி, சதாசிவன், ஈஸ்வரன் அப்படின்னு சுத்த வித்யாத்மனா இப்படி அவர்கள் காரண தேகத்தை பறிச்சு இப்படி 36 தத்துவங்களை சாக்த ஆகமங்களும் சொல்றது. இப்படி 36 தத்துவங்களை சைவ ஆகமும் சொல்லுகிறது. இப்படி இருக்கக்கூடிய 36 தத்துவங்களும் ஷத்ரிகும் ஷத் தத்துவ ரூபாசு பரமேஸ்வர மூர்த்திஷு பிரத்யக்ஷேன உபலப்யந்தே சர்வைரபி அஷ்டமூர்த்தயः. இப்படி சைவாகமங்கள் இந்த உலகத்தை எப்படி என்யூமரேட் பண்ணிட்டுன்னா 36 தத்துவமாக பண்ணிட்டு, அதே மாதிரி இப்ப 36 பிரின்சிபல் இருக்கு. இப்படி எல்லாம் இந்த மூர்த்தி எல்லாம் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம மானச உல்லாசத்தையும் இப்படி பார்த்தோம். இதை என்ன பண்ணார் அவரு, இந்த 36 தத்துவத்தையும் புரிந்து கொண்டு அது எல்லாத்தையும் தனித்தனியா இதை புரிந்துண்டு இதனுடைய கனெக்ஷனை கட்டுண்டு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விவகாரம். அது எல்லாத்தையும் என்ன பண்ணா 8 மூர்த்திகள்ல கொண்டு வந்து அது சர்வைரபி அஷ்டமூர்த்தயா இந்த இந்த 36 பிரின்சிபலையும் 8 ஃபார்மா எடுத்துன்னு வந்து சர்வைரபி உபலப்தியந்தே பிரத்யக்ஷேன நம்ம எல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இதை என்ன பண்ணிவிட்டாரு, 8ஆ பிரிச்சு கொடுத்தது. அஷ்டமூர்த்தி பிருத் தேவ பூஜனம் அப்படின்னாரு இல்லையா ரமண உபதேசத்துல இல்லையா. இந்த 8 மூர்த்திகளாக புரிந்து கொண்டோம். நம்ம பாத்தீங்கன்னா நம்ம பூஜையில கூட ரொம்ப அழகான தத்துவங்களாக இருக்கு. அது என்ன இந்த 8 தத்துவம் அப்படின்றது முதல்ல நம்ம பாத்துக்கணும் இல்லையா. அது என்ன அப்படின்னா, முதல்ல இவரே பூரம்பாம் சன நீலோம்பர மஹர்நாதோ ஹிமாம்சு புமான் அப்படின்னு எப்படி பிரிக்கிறார் அப்படின்னா, பூமி இல்ல பூஹு, அம்பாம்சி அப்படின்னாக்கா வாட்டர், அதுக்கப்புறம் அனலஹா ஃபயர், அதுக்கப்புறம் அனிலஹா காற்று, அதுக்கப்புறம் அம்பரஹா ஆகாசம், அதுக்கப்புறம் அகர்நாதஹா பகலுக்கு நாதன் யாரு, பகலுக்கு நாதன் சூரியன், அப்புறம் ஹிமாம்சு இரவுக்கு நாதன் குளிர்ந்த கிரணங்கள் உடையவர் யாரு சந்திரன், அதுக்கப்புறம் புமான் அப்படின்னு இவர் எஜமானன் அப்படின்னு பிரிச்சார். ஹியூமன் பீயிங் அப்படின்னு எர்த்து வாட்டர் ஃபயர் ஏரு ஸ்கை சன்னு 3 ஹியூமன் பீயிங் அப்படின்னு 8ஆக இவர் அதை பிடிச்சார். இந்த 8 தான் நம்ம சிவ பூஜை பண்ணும் பொழுது நம்ம சொல்லும் பொழுது பவாய தேவாய நமஹ அப்படின்னு. இந்த பவன் எனக்கூடிய அந்த சிவஸ்வரூபம் சிவ தத்துவமானது தண்ணீரை குளிக்கக்கூடியதாக இருக்கு இல்லையா. சர்வாய தேவாய நம பவாய தேவாய நமஹ சர்வாய தேவாய நமஹ ஈசானாய தேவாய நமஹ பசுபதேர் தேவாய நமஹ ருத்ராய தேவாய நமஹ உக்ராய தேவாய நமஹ பீமாய தேவாய நமஹ மகதே தேவாய நமஹ அப்படின்னு பூஜை பண்றோம் இல்லையா. இந்த 8 நாமாக்களை சொல்லித்தான் சிவ பூஜை பண்றோம் நம்ம. இந்த சிவ பூஜையில இருக்கக்கூடிய பவன் எனக்கூடிய அந்த சிவஸ்வரூபமானது அந்த ஜல தத்துவத்தை சொல்லக்கூடிய சொரூபம் தான் பவ தத்துவம். அதே மாதிரி பூமி தத்துவத்தை சொல்லக்கூடியதுதான் இந்த ஷர்வாய நமஹான்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி அகர்நாதஹா அப்படின்னு சொல்ல இந்த சூரியனை சொல்லக்கூடிய பதம் தான் அந்த ஈசானன் அப்படின்ற தேவதை. அதுக்கப்புறம் பசுபதி அப்படின்ற தேவதை தான் எஜமானனை சொல்லக்கூடியதானது. அதே மாதிரி ருத்ரன் அப்படின்றது ருத்ரன்னால நமக்கெல்லாம் தெரியாது, அது அக்னி தத்துவத்தை சொல்லக்கூடியதாக இருக்கு. உக்ரன் அப்படின்னாக்கா காத்து, அந்த காத்து தத்துவம். அதுக்கப்புறம் பீமம் பெரிசு நினைச்சு கூட பார்க்க முடியல, அந்த ஆகாசம் எங்கும் பரவி இருக்கு, உலகம் முழுக்க இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. இந்த பிரபஞ்சம் என்ன, கீழே இருக்கக்கூடிய பிரபஞ்சம் என்ன, மேல் அநேக கோடி பிரம்மாண்ட மண்டலங்களும் அந்த ஆகாசத்துல தவிர அந்த ஆகாசத்தை நினைக்கிறதுக்கு கூட முடியல. இப்படிப்பட்ட சிருஷ்டியா இருக்கு பகவானுடைய சிருஷ்டியானது. பீமாய தேவாய நமஹ, அதுக்கப்புறம் மகதே தேவாய நமஹ அப்படின்னு சந்திரனை சொல்லக்கூடியது, சோமன் அப்படின்னு சொல்லக்கூடிய
சந்திர தத்துவம் இதை குறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. இப்படி பூமி, அப்புறம் ஜலம், அப்புறம் அக்னி, அப்புறம் வாயு, அதுக்கப்புறம் ஆகாசம், அதுக்கப்புறம் சூரியன், அப்புறம் சந்திரன், அதுக்கப்புறம் எஜமானன் அல்லது ஹியூமன் இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய 8ஆகவும் இருக்கக்கூடியவர் யார் தெரியுமோ இல்லையோ? சிவனுடைய சாட்சாத் சிவஸ்வரூபம் தான். இப்படி 36 தத்துவங்கள் பரமேஸ்வர மூர்த்தியில இருந்தது. இதை நாம ஈஸியா பிரத்யட்சமாக உபலபியந்தே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், டைரக்டாக நம்ம எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது சர்வைகி. இந்த 36 தத்துவமும் என்னவாயிடுது? அஷ்டமூர்த்தியாக மாறிவிட்டது, அஷ்டமூர்த்தியாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்ற. அஷ்டமூர்த்திகள் ஜலம் மன்னிஸ்ததா யஷ்டா சூர்யா சந்திரமசௌ ததா ஆகாசம் வாயுரவாணி மூர்த்தியோ ஸ்தான் பினாக்கினஹா. இப்படி சிவனானவர் 8 வடிவங்களை எடுத்துக்கொண்டார். ஜலமாகவும், நெருப்பாகவும், எஜமானனாகவும், சூரியனாகவும், சந்திரனாகவும், ஆகாசமாகவும், வாயுவாகவும், பூமியாகவும் ஆனார் அப்படின்னு சொன்னார். ஏன் எதுக்காக இப்படி பண்ணார் சார்? 36 நம்ம எடுத்துக்கலாம்னாக்கா ஈஸி பண்ணி ஏன் கொடுத்தாருன்னா, அமேயாசு மன க்ஷிப்ர பிரமாரோடும் நார்ஹதி இத்யதஹ மூர்த்தியஷ்டகமயீம் ப்ரூதே குரு சர்வாத்ம பாவனாம். எங்க குருவாக இருக்கக்கூடிய சாட்சாத் ஆதிசங்கர பகவத்பாதால் பார்த்தார். ஐயோ, இந்த பசங்களுக்கெல்லாம் பாவம் 36 தத்துவத்தையும் சொல்லி புரிய வச்சு அதெல்லாம் சலிப்பெல்லாம் ஏற்படும், புரிந்து கொள்றதெல்லாம் கஷ்டம் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணாரு? அமேயாசு மனஹா, நம்ம மனசானது இருக்க அது ரொம்ப குயிக்கா எதையுமே பிரமேயத்துக்கு கொண்டு வரணும்னாக்கா அதை கிரகிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கும். பெரிய விஷயங்களை எல்லாம் போய் மனசுக்குள்ள எடுத்துன்னு வருதுன்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவர் நினைச்சார். நம்ம மனசை புரிந்து கொண்டார். அமேயாசு மனஹா க்ஷிப்ரம் மாறணும். இவன் இருக்க காலம் மாறிக்கொண்டே இருக்குது. இவனுக்கு எதுவா இருந்தாலும் குயிக்கா சொல்லணும், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு குயிக்கா அப்படி சொல்லணும். க்ஷிப்ரம் ஆரோடம், இவன் மனசுல போய் அப்படி உடனே ஏறணும் இல்லையா? ஆரூடம், ரிஷவாரூடம், ரிஷபத்து மேல ஏறி காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொன்னோம். மயூராதிரூடம் இல்லையா? மயில் பகவான்ல ஏறி சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தேவசேனோட இப்படி எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? அதே மாதிரி க்ஷிப்ரம் பிரமாரூடம், இந்த க்ஷிப்ரமாக அமேயமாக இருக்கக்கூடிய இந்த மனசுக்கு அது பிரமேயமாக ஆகணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணாரு? இந்த மனசுக்கு அந்த கெப்பாசிட்டி ந அர்ஹதி இத்யதா, பெரிய தத்துவங்களை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த இம்மெஷரபிளா இருக்கக்கூடிய பிரின்சிபிள்லாம் வெரி டிஃபிகல்ட் டு அப்ரிஹெண்ட் இந்த மைண்ட். ஆகையினால அவர் என்ன பண்ணார்? அத 8ஆ பிரிச்சார். மூர்த்தியஷ்டகமயீம் ப்ரூதே, இப்படி அது எல்லாத்தையும் அவர் 8ஆ குறைச்சு விட்டார். இங்க 8 ஃபார்ம்ஸ் ஆஃப் சிவா, இவ்வளவுதான்பா சிவ தத்துவம். 36 தத்துவமா இருக்கிற சிவனை 8ஆக குறைஞ்சு பண்ணார். யாரு? ப்ரூதே குருஹு. எப்படி, எதற்காக அப்படின்னா, சர்வாத்ம பாவனாம், இந்த கடவுள் தான் எல்லாமாகவும் இருக்கிறார், அவர்தான் இந்த 8ஆகவும் இருக்கிறார் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக சங்கராச்சாரிய குரு ஆனவர் என்ன பண்ணார்? நம்மளுடைய உபாசனையின் பொருட்டு, நம்மளுடைய பாவனையின் பொருட்டு நாம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தத்துவங்களை எல்லாம் அப்படின்றதுக்காக அப்படி சிம்பிளா ஒரு 8 மூர்த்தியாக அதை கிளாசிஃபை பண்ணி சொல்ல போகிறார் ஸ்லோகத்துல. பூரம்பாம்ஸ்ய நல நீலோம்பரமஹர்நாதோ ஹிமாம்சு புமான் இத்யாபாதி சராச்சராத்மகமிதம் யஸ்யைவ மூர்த்தியஷ்டகம் நான்யத் கிஞ்சன வித்யதே விம்ருஷதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோஹ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. பூஹு அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமி, நிலம் இல்லையா? அம்பாம்சி, அம்புனா ஜலம்,
அம்புல இருந்து வர்றதுதான் தாமரை, அம்புஜான்னு பேர் வைக்கிறோமே, அதனால அம்பாம்சி அப்படின்னா புளூரல். அது என்ன? ஜலம். எப்பொழுதுமே ஜலம் புளூரல், ஆபஹான்றது. பூரம்பாம்சி அனலஹா. அனல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நெருப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா போதும் என்ற திருப்தியே இல்லை. எவ்வளோ நீங்க பேப்பரை போட்டாலும் விறக போட்டாலும் அது சாப்பிட்டுட்டே இருக்கும் இல்லையா? அதனால அதுக்கு பேரே அனல். அலம் என்ற புத்தியே இல்லை. அனலஹா அது ஒண்ணு. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு இந்த பஞ்சபூதத்துல. அது என்ன? வாயு. ஒரு இடத்துல நிலை கொண்டு இருக்கா சார், இது அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால அதுக்கு பேரு அனிலஹா. இது அனல், அது அனில் இல்லையா? அனிலஹா. அதுக்கப்புறம் அம்பரம். அம்பரம்னா என்ன அர்த்தம்? ஆகாசம். அம்பரம். அதுக்கப்புறம் அஹர்நாதஹா. அஹஹா இல்லையா? ராத்திரி, அஹோ ராத்திரி, பகலும் இரவும் அப்படின்னு சொல்றோம். அஹஹானா டே. அஹர்நாதஹா டேக்கு காரணமா இருக்கக்கூடிய நாதன் யாரு? நாதன் பகலுக்கு நாதன் யாரு? சூரிய பகவான் இல்லையா? ஹிமாம்சு சன். ஹிமாம்சு. ஹிமம் அப்படின்னா குளிர்ந்த பனி. அதை அம்சு அப்படின்னா கிரணங்களை உடையவராக இருக்கக்கூடியவர். சாயங்காலம் வந்துடுச்சுன்னா அப்படியே கூலா ஆயிடுறது இல்லையா? அது காரணம் என்ன? சந்திரன் வந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஹிமாம்சு. அதுக்கப்புறம் புருஷன். இப்படி பவதி இல்லையா? இப்படி பூரம் பூஹு அம்பாம்சி அனலஹா அனிலஹா அம்பரஹா அம்பரம் அஹர்நாதஹா இமாம்சு புமான் அப்படின்னு தத்துவங்கள், 8 தத்துவங்கள். இதி ஆபாதி. இப்படியாகத்தான் இந்த உலகமானது தோன்றுகிறது. எப்படி தோன்றுகிறது? சராச்சராத்மகம். சிலதெல்லாம் மூவபிளா இருக்கு, சிலதெல்லாம் அச்சரமாக இருக்கிறது, சிலதெல்லாம் சரமாக இருக்கு அப்படின்னா ஜங்கமமாக இருக்கு, சிலதெல்லாம் ஸ்தாவரமாக இருக்கு இல்லையா? சிலதெல்லாம் மூவிங் பீயிங்ஸா இருக்கு, சிலதெல்லாம் ஒரே இடத்துலயே இருக்கக்கூடிய பீயிங்ஸா இருக்கு. இப்படி ஜங்கமமாகவும் ஸ்தாவரமாகவும் உள்ள இதம் இந்த பிரபஞ்சமானது எப்படி இருக்கு? பூமி, அம்பாம்சி, அனலஹா அனிலஹா அம்பரம் அகர்நாதஹா ஹிமாம்சுகு புமான். இப்படி ஜங்கமாகவும் ஸ்தாவரமாகவும் இருக்கக்கூடிய இதம் ஜெகத்து, இந்த பிரபஞ்சமானது பூமியாகவும் ஜலமாகவும் தேஜஸாகவும் வாயுவாகவும் ஆகாசமாகவும் சூரியனாகவும் சந்திரனமாகவும் புருஷனாகவும் இருக்கிறது என்று இதி யஸ்ய மூர்த்தி அஷ்டகம். யாருக்கு இந்த மூர்த்தி அஷ்டகமானது ஆபாதி விளங்குகிறதோ இல்லையா? அவன் என்ன பண்ணும்? விமர்சதாம். இதை விமர்சனம் பண்ணி பார்க்க வேண்டும், இதை ஆராய வேண்டும், இந்த உண்மையை ஆராய வேண்டும். இப்படி ஆராய்ந்தானே ஆனால் யஸ்மாத் பரஸ்மாத் விபோஹோ. அப்ப அவனுக்கு ஒரு உண்மை தெரியுது. ஓஹோ, இதுல எல்லாம் வியாபகமாக இருக்கக்கூடிய பரபிரம்மம் ஒண்ணுதான். பரம்பிரம்மனை தவிர இந்த உலகத்துல இவை எதுவுமே இல்லை அப்படின்னு தெரியுது. நீங்க என்னதான் நீங்க செயின் பண்ணாலும் சரி, வளையல் பண்ணாலும் சரி, மோதிரம் பண்ணாலும் சரி, வங்கி பண்ணாலும் சரி, ஒத்தியானம் பண்ணாலும் சரி இல்லையா, தோல்வலை பண்ணாலும் சரி, கம்மல் பண்ணாலும் சரி, மூக்குத்தி பண்ணாலும் சரி, எல்லாத்துலயும் கண்டென்ட் என்ன? தங்கம். அந்த தங்கம் இல்லை என்றால் மோதிரம் எங்கே? தங்கம் இல்லை என்றால் வளையல் எங்கே? தங்கம் இல்லாம செயின் எங்கே? எல்லாம் எங்க கோக்கப்பட்டிருக்கு? தங்கத்துலதான் கோக்கப்பட்டிருக்கு இல்லையா? மண்ணுலதான் கோக்கப்பட்டிருக்கு. மடக்கு என்ன, அடுப்பு என்ன, குடம் என்ன, எல்லாம் அகல் என்ன, எல்லாம் எங்க கோக்கப்பட்டிருக்கு? மண்ணுல. மண் இல்லைன்னாக்க இதெல்லாம் பேருதான் ஒண்ணும். அங்க கண்டென்ட் என்ன? அதே மாதிரி இந்த உலகமும் எல்லாம் ஈஸ்வரன் தான். அவர் இல்லாம இந்த உலகத்துல எதுவும் இயங்காது அப்படின்னு அதை ஆராய்ச்சி பண்ண உடனே தெரியாது. யஸ்மாத் பரஸ்மாத் விபோ. அந்த பரபிரம்மத்தை காட்டிலும் அந்யத் கிஞ்சன ந வித்யதே. அவரை தவிர எதுவுமே இல்லை இந்த உலகத்துல. அவர் இல்லையானால் எதுவுமே இல்லை. அவரின்றி ஒரு அணுவும் அசையாது. அவர் எங்க இருக்கார்? அங்கு இங்கு என்று எனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து காணப்படுகக்கூடிய ஒரு சொரூபமாக இருக்கிறார் அவர். அவர் இல்லாத இடம். அவருக்கு ஒப்பாரும் இல்லை,
மிக்காரும் இல்லை, அவருக்கு சமமாகவும் யார் இல்லை, அவருக்கு அதிக கஷ்டது குதஷ்டித்து, அவருக்கு அதிகமாகவும் யாரும் இல்லை அப்படின்லாம் நமக்கு வேதங்கள்லாம் சொல்லி தருது, உபனிஷத்துக்கெல்லாம் சொல்லுது. இந்த பரபிரம்மத்தை காட்டிலும் அந்நியத்து ந கிஞ்சன வித்யத்தே, எதுவுமே அறியப்படுவதில்லை. அப்படிப்பட்ட இந்த நாலேஜை கொடுத்த தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே, இப்படி குருமூர்த்தி ஸ்வரூபமாக நமக்கு அருள் புரிவதற்காக அந்த சாட்சாத் பரமேஸ்வரனே தட்சிணாமூர்த்தியே வந்திருக்காரே, அவருக்கு இதம் நமஹா, என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரியுது, ஆச்சாரியர் சொல்ல வர பரமேஸ்வரனுக்கு அஷ்டமூர்த்தின்னு பேர் இருக்கு. அஷ்டமூர்த்தின்னா என்ன அர்த்தம்? 8 சரீரங்கள் அப்படின்னு அர்த்தம். பகவானுக்கு 8 சரீரங்கள் இருக்கு. அந்த 8 சரீரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, பிருத்திவியாக, ஜலமாக, தேஜஸாக, வாயுவாக, ஆகாசமாக, சூரியனாக, சந்திரனாக, எஜமானனாக 8ஆக பிரிஞ்சிருக்கு. இந்த 8மே ஈஸ்வரனுடைய சரீரம்தான் அப்படின்னு தெரியுது. இதை ஈஸ்வரனுடைய சரீரத்தை எப்படி இதெல்லாம் நமக்கு தெரிகிறது? 36 தத்துவம், 24 தத்துவம், 8 தத்துவம் அப்படின்னா எல்லாம் வேதத்தின் மூலமா, உபனிஷத்துகளின் மூலமாக தெரிகிறது. உபனிஷத்தை ஆராய்ஞ்சோமானால், நமக்கு ஆத்ம விசாரம் செய்தோமானால் நமக்கு என்ன தெரிகிறது? இதுல சத்தியமாக இருக்கக்கூடியது ஒண்ணுதான், பிரம்மன் தான் சத்தியம். அதற்கு பிறகு தத்துவமசி தான் சாட்சாத்காரத்துக்கு காரணம். இந்த உலகமானது எப்படி காணப்படுகிறது? இதெல்லாம் மித்தியான ஒரு ஜகத்து, பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, இந்த பிரபஞ்சம் பொய் அப்படின்னு அறியணும்னா அந்த நிர்குணமான பிரம்மத்தை அறியணும். அந்த நிர்குணமான பிரம்மத்தை அறிவதற்கு சக்தி இல்லாதவர்கள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இந்த பிரபஞ்சத்தை ஈஸ்வரனாக பாவித்து, பாருங்க இந்த 8 தத்துவம் நத்திங் பட் ஈஸ்வரா. அந்த ஈஸ்வரா இஸ் நோ ஒன் வித்வுட் யூ அப்படின்றதும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்படி அதை ஈஸ்வரனா பாவித்து சர்வாத்மகமாக இந்த அஷ்டமூர்த்தியான ஈஸ்வரன் நானே அப்படின்னு தியானம் பண்ணுங்க. முதல்ல தானே உங்களுக்கு நிர்குண தியானத்தின் மூலமாக ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படும். இப்படி நிரந்தரமாக தியானம் செய்துட்டே வந்த ஈஸ்வரனுடைய பரமபூர்ண அனுகிரகத்தினால பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா அப்படின்ற ஒரு விஷயமானது நமக்கு புரியும். இந்த பிரபஞ்சமானது பகவான் கிட்ட அத்தியாசத்தினால நமக்கு தெரிகிறது. பகவானை தவிர எதுவும் இந்த உலகத்துல இல்ல. இந்த உலகமானது அவரிடத்துலதான் ஆரோபிதமாக இருக்கிறது. அந்த ஆரோபிதமா இருக்கக்கூடிய இந்த வஸ்து உண்மை இல்லை, அதுக்கு கீழே ஆதாரமாக இருக்கக்கூடிய அவர்தான் உண்மை அப்படின்ற இந்த ஞானஸ்வரூபமான பரபிரம்ம சாட்சா்காரத்தை அடைய வைக்கக்கூடியதாக இந்த ஸ்லோகத்தை ஆச்சாரியால் நமக்கு அருளி இருக்கிறார் இல்லையா? பூரம்பாம்ஸ்ய நர நீலோம்பரமஹர்ணா மீலோம்பரம் அஹர்நாதோ ஹிமாம்சு புமான் இத்யாபாதி சராச்சராத்மகமிதம் யஸ்யைவ மூர்த்யஷ்டகம் நான்யத் கிஞ்சன வித்யதே விம்ருஷதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோः தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இப்படியாக வேதங்கள்லாம் யஸ்மாத் பரம்னா அபரமஸ்தி கிஞ்சித் அப்படின்னு சொல்றது. விஸ்வம் பூதம் புவனம் சித்திரம் பகுதா ஜாதம் ஜாயமானம் ஜயத் அப்படின்னு மகாநாராயண உபனிஷத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இதுதான் இந்த அர்த்தம். அப்படிப்பட்ட இந்த சித்தாந்தம் அஸ்ய சித்தாந்தா ஏவம் சியாத், இந்த சித்தாந்தத்தை எப்படி புரிந்து கொள்ளது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியான ரூபமாக 4வது ஸ்லோகமானது தொடர்கிறது. விராட் ஷரீரே பிரம்மாண்டே பிராணினாம் அபி விக்கிரஹே ஷத்ரிகும் ஷத்தத்வ சங்காதஹ சர்வத்ர அபி அனுவர்த்ததே. எப்படி மெடிடேஷன் ஆரம்பிக்கிறது, எப்படி புரிந்து கொள்வது, பகவானை புரிந்து கொள்வது, எப்படி இந்த உலகத்தை புரிந்து கொள்வது, இந்த உலகத்தின் மூலமாக எப்படி பகவானை புரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்றதுக்கு ஒரு உபாயம் கொடுத்து சொல்லி தரார் நமக்கு. இது பாருங்க, விராட் ஷரீரே பிரம்மாண்டே. பிரம்மாண்டே, இந்த பிரம்மாண்டம் இருக்கு இல்லையா, அது இட் இஸ் நத்திங் பட் பகவானுடைய சரீரம்தான்.
பகவான் இல்லாம இந்த உலகமே இல்லப்பா. இந்த பிரம்மாண்டம் முழுக்க விராட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தூலமாக நாம கணக்காடுவது அந்த பிரம்மன் தான். அவரே ஸ்தூலமாக இருக்கும் பொழுது விராட்டாகவும், சூக்ஷ்மமாக இருக்கும்போது இரண்ய கர்ப்பராகவும், காசலாக இருக்கும் போது காரணகிரி ஈஸ்வரனாகவும் இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த பிரம்மாண்டே விராட் ஷரீரே, இப்படி இந்த காஸ்மோஸ் இருக்க இந்த பிரம்மாண்டத்துல விராட்டாக இருக்கக்கூடிய வைஸ்வானராக இருக்கக்கூடிய சரீரத்துல அவர்தான் இருக்கிறார். அவர்தான் பிராணினாம் அபி விக்கிரஹே இல்லையா, பிராணினாம் விக்கிரஹே அபி. எந்த பகவான் பிரம்மாண்டத்துல விராட்டாக இருக்கிறாரோ அவரேதான் இந்த பிராணி இந்த சரீரத்துல மனிதர்களுடைய சரீரத்திலையும் பிராணினாம் அப்பி விக்கிரஹே, பிராணினாம் விக்கிரஹே அப்பி. உலகத்துல எப்படி நீங்க அந்த பகவான் இருக்கிறாரோ விராட் ஸ்வரூபமாக இருக்க பூபாதவ்யஸ்ய நாபிர் வியதஸ்ரன்ல சந்திர சூரிய உச்சநேத்ரே சஹஸ்ர சீரிஷா புருஷ சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் சபூமிம் விஸ்வதோ விருத்வா அப்படின்லாம் வேதம் சொல்றத இந்த விராட் ஸ்வரூபத்தை, அந்த விராட் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் தான் இந்த சரீரத்துல பிராணினாம் அப்பி விக்கிரஹே, பிராணினாம் விக்கிரஹே அப்பி. இந்த பிராணிகளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சரீரத்திலையும் எப்படி இருக்கார் அவர்? ஷத்ரிகும் ஷத்தத்வ சங்காதஹா, இப்படி 36 பிரின்சிபிளோட அப்படி இன்ஹரண்டாக இருந்து கொண்டிருக்கார். இருந்து சர்வத்திர அப்படி அனுவர்த்ததே, அப்படியே அது உள்ள இல்லையா எல்லாருடைய லிவிங் பீயிங்ஸ்லயும் அவர் இந்த 36 பிரின்சிபிளாக உலகத்திலையும் இருக்கிறார். என்னுடைய அத்தியாத்மமாக இருக்கக்கூடிய என்னுடைய சரீரத்திலையும் இந்த தத்துவம் தான் இருக்கிறது என்பதை பாவனை பண்ணுங்க, புரிய ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். மெடிடேஷன் இப்படி ஸ்டார்ட் ஆயிடுது இல்லையா, இப்படி நினைக்க ஆரம்பிக்க வேண்டும். பகவானானவர் அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கார், அவர் தான் எங்கிட்டையும் இருக்கார். நான் இல்லாம அவர் இல்லை, அவர் இல்லாமல் நான் இல்லை இல்லையா, இப்படி பார்க்க ஆரம்பிக்கணும். இதுதான் மெடிடேஷன். இப்படி பார்த்து வியாப்திஹி வியஷ்டி ஷரீரேஸ்மின் மனசோ வியஷ்டி ரூபினஹ தஸ்மாத் சர்வாத்மகமிதம் ஸ்வசரீரம் விசிந்தயேத். எப்படி ஆரம்பிக்கணும்? விசேஷமாக சிந்தையேத். நீங்கள் எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? யஸ்மாத் எக்காரணத்தினால் வியஷ்டி ரூபினஹா மனசஹா, என்னுடைய மனசானது, என்ன சார் சொல்றீங்க, இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? என்னுடைய மனசானது வியஷ்டி ரூபம், சின்னதா இங்கதான் இருக்கு, லொகேஷன் அதுக்கு இருக்கு, என்கிட்டதான் என்னுடைய மைண்ட் இருக்கு. அந்த மைண்டை வச்சுட்டு என்ன அறியறதே கஷ்டம். நான் எல்லாமுமாக எப்படி அறிய முடியும்? இந்த சின்ன வியஷ்டி ரூபமாக இருக்கக்கூடிய மனசை வச்சுட்டு, எக்காரணத்தினால வியஷ்டி ரூபமாக இருக்கக்கூடிய மனசு அஸ்மின் ஷரீரே, இந்த சரீரத்துக்குள்ள லொகேட்டடா இருக்கு சார். இது அஸ்மின் ஷரீரே வியாப்திஹி இல்லையா. இந்த ஏரியா ஆஃப் ஆபரேஷன் எனக்கு எப்படி இருக்கு? இந்த இண்டிவிஜுவல் பாடி இல்லையா, என்னுடைய மைண்டுடைய ஆபரேஷன் இந்த பாடியில தானே இருக்கு அப்படின்னு சொன்னா இது எப்படி அங்க இருக்க? அதுக்காக தான் சொல்றேன். தஸ்மாத் இல்லையா, இந்த நினைப்பு வேண்டாம்பா. டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப் டு லொகேஷன். நீ எங்கும் இருக்கக்கூடிய பரபிரம்மம் என்பதை அறிய வேண்டும். உன்னை நீ உன்னுடைய காம்ப்ளெக்ஸ்னால நீ இந்த சேகத்தில் இருக்கிறாய் அப்படின்னு உனக்கு ஒரு லிமிட்டேஷனை கொண்டு வந்து சேர்க்காத. இந்த உடம்புலதான் நான் இருக்கேன்னு நினைக்காத. நீ எப்படி நினைக்கணும்னா நான் எங்கும் இருக்கேன். தஸ்மாத் இல்லையா உபாசகா இதம் சர்வ, இந்த உலகம் முழுக்க ஸ்வசரீரம் சர்வாத்மகம் அப்படின்னு பார்க்கணும். உங்களுடைய சரீரமானது எப்படி இருக்கு? எல்லாமும் இருக்கு. ஈஸ்வரன் இந்த சரீரத்துலதான் இருக்கார் இல்லையா, அவரும் உங்களுடைய சரீரத்துக்குள்ளதான் அவர் இருக்கார். நீங்கள் தான் அவராக இருக்கிறீர்கள். இது எல்லாமுமாகவும் அவர்தான் இருக்கிறார் அப்படின்னு இதம் விசிந்தயேத், நன்றாக சர்வாத்மகம் இது விசிந்தயேத், எங்கும் இருக்கக்கூடிய பரபிரம்மன் தான் நானும் என்னுடைய உடம்பிலும் இருக்கிறது என்று நீங்கள் விசேஷமாக சிந்தனை பண்ணணும், உபாசனை பண்ண வேண்டும் அப்படின்னு அர்த்தம்.
இப்படி விசிந்தையே வியஷ்டி உபாசனையா பும்சஹா சமஷ்டி வியாப்தி மாப்னியா. இதெல்லாம் யார் சொல்லுவாங்க? இப்படி இந்த வெஷ்டியில இந்த உபாசனை ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை அறியாமலேயே உங்களுக்கு அந்த யூனிவர்ஸோட இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியமானது சமஷ்டி வியாபியம் ஆப்பியம் எங்கும் இருக்கக்கூடிய அந்த பரபிரம்ம நிலையை நீங்களே அடைந்து விடுவீர்கள். இப்படி இந்த மெடிடேஷனை சாதாரணமா நினைக்காதீங்க. இப்படி நீங்க பார்க்க பெருசாக நினைக்க உங்க மனசு அப்படியே பெருசாகி அந்த பெரிதல் மூலமாக அந்த பிரம்மமாகவே ஆகிவிடுவீர்கள். ஆப்னியா நிச்சயமாக அடைவீர்கள். உபசங்கிராமதி இத்யேவம் தசகிருத்வ உபாதிஷத்து. இதற்காகத்தான் ஏவம் அன்னமயமாத்மானோபசங்கிராமதி ஏதம் பிராணமயமாத்மானோபசங்கிராமதி ஏதம் தனோமயமாத்மானோபசங்கிராமதி ஏதம் விஜானமயமாத்மானோபசங்கிராமதி பிரம்மானந்தமயமாத்மானோபசங்கிராமதி அப்படின்னா ஏவம் ஆத்மானம் உபசங்கிரமிய இப்படி எல்லாம் ஒரு 10 தடவை நீங்கள் இந்த நிலையை அடைவீர்கள் அப்படின்னு அந்த வேதமானது நம்மளை இந்த லெவல்ல இருந்து அந்த லெவலுக்கு டிரான்சென்டென்டலாக ஆக்கக்கூடிய லெவலுக்கு எடுத்துன்னு போயிடுது. இந்த பாடி கான்சியஸ்ல இருந்து அப்படியே அந்த ஈஸ்வரனோட ஒரு ஐக்கியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியதான மெடிடேஷன் ஆனது நீங்கள் தைத்திரிய உபநிஷத்துல பார்க்கவில்லையா? நம்ம அது படிக்கும்போது இதெல்லாம் நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுலயே இருந்தோம். இந்த விஷயமானது அங்க ரொம்ப ஈஸியா சொல்லிடுதுப்பா. உன்னுடைய மைண்டு வெஷ்டி ரூபமா இருக்கக்கூடிய மைண்டுப்பா, அது இண்டிவிஜுவலா அதனுடைய ஆபரேஷன் ரொம்ப சின்னதுன்னு நினைக்கிற. அதனால நீ என்ன பண்ணா அதை கொஞ்சம் பெருசாக்கப்பா. நீ அந்த கான்டெம்ப்ளேட் பண்ணுப்பா அந்த உலகத்தை. அப்பதான் நீ கொஞ்சம் அந்த ஈஸ்வரனானது உனக்கு தெரியும். அந்த ஈஸ்வரனும் உங்ககிட்ட இருக்கான்னு தெரியும். இந்த ஒரு ரீச் இருக்கணும்பா. இந்த சின்ன இண்டிவிஜுவலா பியூனியா இருக்கக்கூடிய லெவல்ல இருந்து சர்வாத்ம பாவமானது உனக்கு வரும்ன்றத உபனிஷத்து நமக்கு சொல்லி கொடுத்த. உபசங்கிராமதி அப்படின்ற ஒரு வார்த்தையின் மூலமாக தசகிருத்துவம் 10 தடவைக்கு மேல சொல்லி உபாதிஷத்து இப்படி உபதேசம் பண்ணத்த இல்லையா, உங்களை இப்படி மேலே தூக்கி விட்டது அப்படின்னு சொன்னார். வியஷ்டி உபாசனையா பும்சஹா சமஷ்டி வியாப்தி மாப்னியாத் உபசங்கிராமதி இத்யேவம் தசகிருத்வ உபாதிஷத்து இப்படி உபதேசித்தது. உபாதிஷத்து இப்படியாக உங்களுக்கு வேதங்கள் உங்களுக்கு உபதேசித்தது அப்படின்னு சொன்னார். இப்ப இப்படி சர்வாத்ம சர்வம் எதய மகாத்மா அப்படின்ற ஒரு உபாசனை, இதுக்கு வைஸ்வானர உபாசனை அப்படின்னு சொல்லி சந்திர சூரிய நேத்ரே கர்ணாவாசா சிரோத்யவ் முகமபிதகனோ யஸ்ய வாஸ்தேயமப்தி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுர நரககோ போகி கந்தர்வ தைத்யை சித்திரம் ரம்யதே தம் திரிபுவனோம்சம் விஷ்ணுவீசம் நமாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படியே இந்த பூமி முழுக்க பூஃப் பாதம் அவருடைய பாதமாகும். பூஃப் பாதம் எஸ்ய நாபிகி வியத்து அசலன் இல்ல சந்திர சூரிய நேத்ரே சந்திரன் சூரியன் எல்லாம் அவருடைய கண்ணு. அவருடைய அந்தஸ்தம் எஸ்ய விஸ்வம் சுர நர கக கோ போகி கந்தர்வம் ஊர்வன பரப்பன எல்லாம் அவருடைய மனசுலதான் இருக்கு. அந்த பகவானுடைய சொரூபம் தான் இந்த உலகமாக இருக்கு அப்படின்னு அவங்களுடைய வைடனிங் த விஷனை எப்படி அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் நமக்கு கத்துக் கொடுத்தோ. வைஸ்வானர் உபாசனை இதுதான் உபாசனை. இந்த உபாசனை தான் உபாயம். இதன் மூலமாக உங்க அந்த கர்ம சித்தத்துல உங்களை அறியாமலேயே அந்த ஈஸ்வர சுரூபமானது உங்களுக்கு படிந்து விடுகிறது. அந்த ஈஸ்வர சுரூபம் படிந்து விட்டதுதான் ஞானமானது நானே எல்லாமாக இருக்கிறேன் அப்படின்னாக்க அந்த சகுனத்திலிருந்து நிர்குண பிரம்மமானது உங்களுக்கு உங்களை அறியாமலேயே புரிந்து விடுவதற்கான ஒரு உபாயம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக அப்படி 9வது ஸ்லோகத்துல இது சொல்லி கொடுத்து இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தை படிக்கிறதுனால பலன் என்ன அப்படின்றது 10வது சொல்லி முடிக்க போற. இதனுடைய மேல் போர்ச்சனை அடுத்த திங்கட்கிழமை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.